டாக்டர் பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஸ்மெல், அதாவது ஸ்வெட்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க, வியர்வை துர்நாற்றம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வியர்வை துர்நாற்றம் இதை நிறைய பேர் இன்னைக்கு இது காமனாக நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதாவது ஏஜ் அட்டன் பண்ண பசங்க அந்த வயசுல இருந்து ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கக்கூடிய ஆட்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வேர்வை துர்நாற்றம்ன்றது இருக்கு. இதை நம்ம யாருமே பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான சீரியஸான விஷயமாவோ இல்லை அந்த அளவுக்கு தொல்லை குடிக்கிற விஷயமாவோ நம்ம பார்க்கறது இல்லை. பட் இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது வியர்வை துர்நாற்றம்ன்றது இது ஒரு சாதாரண செயலா, இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எதுக்கு நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது இந்த அளவுக்கு கவனிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். வியர்வை துர்நாற்றம் இது பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல கபம் அதிகமாக இருந்தாலே அவங்களுக்கு வியர்வை துர்நாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. இப்போ இந்த வியர்வை துர்நாற்றத்தினால என்ன, இந்த வியர்வை துர்நாற்றம் அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அவங்க பக்கத்தில் போனாலோ இல்லை அவங்க கிட்ட பேச நின்னாலோ அதை நிற்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசும். இதனால அவங்க பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமே தவிர அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது தெரியாது. சில பேருக்கு துணியில் வெள்ளை கலரில் கரை மாதிரியும் படிய ஆரம்பிச்சிடும். இது ஏன் வருது, இதை எப்படி நம்ம வீட்லேயே சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கான விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறது. இது நம்ம அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பெரிய விஷயமா பார்க்கலையே சார் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, வியர்வை துர்நாற்றம் அதாவது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வர்றதுன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதாரண ஒரு காமன் விஷயமா இருந்தாலும் அது ஒரு சிம்டம், அது ஒரு அலாரம் மாதிரி. இதுக்கு பின்னால உங்களுடைய பிளட்டு அந்த அளவுக்கு கெட்டு போயிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள நிறைய கழிவுகள் தேங்குதுன்றது தான் இது உங்களுக்கு சொல்ல வருது. அப்போ இந்த இந்த ஸ்மெல் மட்டும்தானே சார் இருக்கு, வேற எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லையேன்னு பார்த்தீங்கன்னா, இதனால இதோடைய தொடர் நோயா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் பயங்கரமாக வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்திருக்கு, இச்சிங் ரொம்ப ஸ்டார்ட் ஆகும். இதுதான் இதுக்கு காரணம் தெரியாம நாம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, ஈஸியா இதுக்கு ஒரு சொல்யூஷன், இது எல்லாருக்கும் வரும், இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சொல்யூஷன் தேடிப்போம். என்ன பண்ணுவோம்னா, ஒரு டியோட்ரண்ட்டோ இல்லை ஒரு சென்ட்டு அந்த மாதிரி பர்ஃப்யூம் மாதிரி வாங்கி நம்ம மேலே அடிச்சுக்கிட்டு நம்ம டெய்லி நம்ம ரொட்டீனை பார்த்துட்டு இருக்கோம். பட் நீங்கள் வாங்கி அடிக்கக்கூடிய இந்த சென்ட்டு, இந்த பர்ஃப்யூம்னால உங்களுடைய வேர்வை பார்த்தீங்கன்னா வியர்வை துவாரங்கள் அடைப்பட்டு பாதிப்புக்குள்ளாகி அண்டர் ஆர்மில் இச்சிங் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி ப்ரௌனாக ஒரு மாதிரி ரப்பர் கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் எல்லாரும் சென்ட்டோ ஒரு பர்ஃப்யூமும் வாங்கி மேலே அடிச்சுக்கிறீங்க. ஆனால் இதில் வரக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக மோசமான கழிவுகளில் வருது. இப்போ அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கணும், இதனால வேற என்னென்ன தொந்தரவுகள்லாம் அதிகமாகிட்டே போகும் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். குறிப்பாக நீங்கள் இதை கவனிச்சிங்க அப்படின்னா இது டீனேஜர்ஸ்க்கு நிறைய இருக்கும். வயசாக சில பேருக்கு அதுவே தானாகவே கம்மியாயிடும். இது எங்கேருந்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய அண்டர் ஆர்ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராயின் ஏரியான்னு சொல்லக்கூடிய தொடை இடுக்குகள்ல, இந்த மாதிரியான இடங்கள்ல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்புக்கு கீழே இங்கெல்லாம் மட்டும்தான் இந்த வேர்வை ஸ்மெல் அதிகமாக வரும். அந்த வேர்வையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாருக்கெல்லாம் அந்த ஸ்மெல் வருதோ இவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொழுப்பு, அதாவது கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், அந்த கொழுப்பும் அந்த வேர்வை அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா மூணும் சேர்ந்து ஃபார்ம் ஆனதான் இந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல்லே ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சாதாரணமாக இதை ஒரு வியர்வை தானே
அப்படின்னு நினச்சி நம்ம வாக்கிங் பண்ணால் வருது, இதுவாகுது போகுதுன்னு பார்க்குறோம். மிகப்பெரிய வியாதி, அதாவது கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த யூரிக் ஆசிட்னு சொல்லுவோம், கவுட் எல்லாம், அது எல்லாமே வியர்வை சரியாக வெளியே வராததுனால தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளுடைய நோய் தான். வியர்வை கழிவுகளோட நோய் தான் உங்களுக்கு வந்து யூரிக் ஆசிடா வந்து உள்ள ஃபார்ம் ஆகும். இப்படி வியர்வை சரியா வராதவங்க ரத்தத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த வியர்வை வந்து அதே ஒரு சாதாரணமா ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலோ இல்லை நடந்தாலோ எங்களுக்கு வருது. எதனால இந்த ஒர்க் அவுட் பண்ணா நடந்தா வெயிட் தூக்குனா வருது அப்படின்னா, நீங்க அதிகமாக உடல் உழைப்பு செலுத்தும் பொழுது உங்க பாடி அவ்வளோ ஹீட் ஆகும். அந்த பாடியை நேச்சுரலாகவே கூல் பண்ற சிஸ்டம் தான் வந்து இந்த வியர்வை. இந்த வியர்வை மூலயமா உடம்பு தன்னைத்தானே கூல் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய பேர் வந்து இது எல்லாருமே அனுபவிச்சு பார்த்துருப்போம். நம்ம வீட்டுக்கிட்ட அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகள் வளர ஆரம்பிக்கும். எதுக்கு இந்த செடி வந்து நம்ம வீட்டில் அதிகமாக வளருதுன்னு நம்மளுக்கும் தெரியாது. அது நீங்கள் எதுவும் விதை போட்டு வளர்க்கணுன்ற எந்த ஒரு முடிவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் அந்த செடி வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் வளர ஆரம்பிக்கும். இதுக்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள்னு சொல்லுவோம், பாரம்பரிய வைத்தியர்கள். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிராமப்புறங்களில் வந்து நடந்து ரோட்டோரமாக போவாங்க. ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செடி வளர்ந்துருக்கும். அந்த செடியை பார்த்து இவங்களுக்கு வந்து என்ன நோய் இருக்கும் வீட்டில் அப்படின்றத வந்து வெளியில இருந்து செடியை பார்த்தே டயக்னோஸ் பண்ணுவாங்க. அது எப்படி சார் அந்த செடி வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது இயற்கையாக தானாக வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இயற்கை உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வேர்வையை வச்சு உங்களுடைய மொத்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணி உடம்புல என்ன நடக்குதுன்னு கலெக்ட் பண்ணி அதை வச்சு அந்த செடியை அங்கே வளர வைக்கும். ஸோ அந்த ஆளுக்கு கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த செடி தேவைப்படும். அதனால மட்டும்தான் அந்த செடி அங்கே வளரும். ஸோ நம்ம வேர்வையை பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து ஒரு பெரிய டேட்டா பேஸாகவே வச்சு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு நம்ம வியர்வைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இன்னும் நிறைய மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வியர்வையை வச்சு தான் அவங்களுடைய இருப்பு, அவங்க இடத்த தக்க வைக்கிறதுக்கான ஒரு சில கட்டங்களை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அப்போ மிருகங்கள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் இந்த வியர்வைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம வந்து இன்னைக்கு கவனிக்காம சும்மா ஒரு சென்ட்டோ ஒரு பர்ஃப்யூமோ வாங்கி மேலே பூசிக்கிட்டு இதை பற்றி நம்ம பெரிய அளவு எடுத்துக்காம போகிறோம். ஆனால் இது இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு கதையோட உங்களுக்கு சொல்லலான்னு பார்க்குறேன். என்கிட்ட வந்து ஒரு நபர் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசுகிறாரு. சார் நான் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு வாரம் வந்து என்னால் வந்து அவரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால சார் எனக்கு நேரம் இல்லை சார் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னேன். ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை எனக்கு வந்து உங்களை வந்து பர்சனலாக மீட் பண்ணணும், எல்லாரும் இருக்கும்போது வேணாம் அப்படின்னாரு. சார் அப்போனா நான் காலையில் ஒரு 5 மணி அந்த மாதிரி டைமில் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு, பரவாயில்ல சார் நான் 5 மணி கூட வந்து பார்க்க தயாராக இருக்கேன், ஸோ நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு மிக பிரபலமான ஒரு பெரிய நிறுவனத்தோட ஓனர், எம்டி அவர். சரி அந்த மணிக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரை பார்க்க போகிறேன். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கீழே ஒரு 1000 பேர்கிட்ட வேலை செய்வாங்க. பட் அவ்வளோ பெரிய ஒரு ஆள், எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த என்கிட்ட வந்து அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்வை வந்து ஸ்மெல் அதிகமாக வருது, நான் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலும் கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்வை நாற்றம் வந்து அதிகமாக வீசுது. அதனால அவங்க குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், ப்ளஸ் அவங்களோட எம்ப்ளாயி யார்கிட்ட போனாலும் இந்த வாடகை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் முகம் சுழிக்கிறாங்க சார், இதை வந்து எனக்கு வெளியே சொல்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து இது டவுன் பண்ணுது. அவர் எனக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், இதனால வேற ஏதாவது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது ஒரு மீட்டிங் பெரிய பெரிய ஆளாக மீட் பண்ணணும் அப்படின்னா அங்கே போய் பேசுறதுக்கு தயங்கிட்டு நிறைய மீட்டிங் கேன்சல் பண்ணிடுவேன், இதனால வரக்கூடிய வாய்ப்புகளுமே எனக்கு தவறி போகுது அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ அப்போ அவர் வந்து அந்த வியர்வை நாற்றம், சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய வியர்வை நாற்றம் அவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கிதுன்னு பாருங்க. இதுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷனை பார்ப்போம். நிறைய பேர் இந்த பூவை பார்த்துருப்பீங்க. அது பேர் வந்து சம்பங்கி பூன்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலர்ல கொஞ்சம் நீட்டா இருக்கும். நிறைய மாலை கடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வச்சு தான் மாலையெல்லாம் வந்து கட்டுவாங்க. சம்பங்கி பூ வந்து ஒரு 3 பூ வாங்கிக்கோங்க. 3 பூ மட்டுமே போதும். கொஞ்சம் நாட்டு மாட்டு பால், இதுக்கு வந்து நீங்க வந்து பாக்கெட் பால் வாங்காம மாடு எங்கேயாவது உங்க வீட்டு பக்கத்துல அருகாமல் இருக்கும்போது நாட்டு மாட்டு பால், சுத்தமான பால் கிடைக்கும் பட்சத்துல அதை வாங்கி
காய்ச்சி சூடு பண்ணி வச்சிருங்க. அது கூட வந்து கொஞ்சம் தேன் சேர்க்க வேண்டியது இருக்கும். அது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சீரகம் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாலை காய்ச்சி எடுத்து அந்த சூடு இருக்கும் பொழுது இந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூ வந்து வெள்ளையா இருக்கும். கீழே அதோட காம்பு வந்து பச்சை கலர்ல இருக்கும். அந்த காம்பை எடுத்துருங்க. அந்த மேலே இருக்க பூவை மட்டும் பறித்து அதில் போட்டுருங்க. அந்த ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் வந்து அதில் போட்டுருங்க. தேன் தேவையான அளவு அதில் சேர்த்துட்டு கலக்கி ஒரு 10 நாள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிச்சிட்டே வாங்க. 10 நாளில் அந்த வியர்வை கரையும் போயிடும், அந்த வியர்வை துர்நாற்றமும் மாற ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் பண்ணாமல் மேலே வந்து என்ன சோப்பு நீங்கள் எது போட்டாலும் அது திரும்ப 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 உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கான நிரந்தரமான தீர்வாக இது அமையும். இதே டிப்ஸை தான் நான் அவருக்கும் சொன்னேன். 10 நாள்லேயே அவருக்கு வந்து அது கரைஞ்சி சரியாக போச்சு. அந்த கரையும் இல்லை, அந்த நாற்றமும் வரல அவருக்கு. ஸோ இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெறுங்க. இயற்கையான முறையில் ஆரோக்கியமாக எல்லாரும் இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.